வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதகை நீரேற்று நிலையத்தில் கனமழை காரணமாக 5 நாட்கள் மின் இணைப்பு துண்டிப்பு. நகர் பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மின் இணைப்பை சீரமைக்க கோரிக்கை. திருவேற்காட்டில் திறக்கப்படாத புது கழிவறைகளில் தங்கியிருந்த வடமாநில தொழிலாளர்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வீடியோ இணையதளத்தில் வைரல். சாத்தான்குளம் பகுதியில் விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் செல்லும் கனரக வாகனங்கள். விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தல். உதகையில் கனமழையால் மூடப்பட்ட பைக்காரா படகு இல்லம் 5 நாட்களுக்கு பின் திறப்பு. மகிழ்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகள் அதிவேக படகு சவாரி செய்து உற்சாகம். வீட்டு மொட்டை மாடியில் பார்க் செய்யப்பட்ட விமானம், கார், படகு, வந்தே பாரத் ரயில். திருப்பூரில் ட்ரெண்டாகி வரும் வித்தியாசமான கட்டுமான குறித்த சிறப்பு தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். உதகை பார்சன்வேலி அணையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் கடந்த 5 நாட்களாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் எமரால்டு, பார்சன்வேலி, குந்தா, அப்பர் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இந்நிலையில் உதகைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ்வேலி அணையில் உள்ள நீரேற்று நிலையத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடந்த 5 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் உதகை நகர் பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே விரைவாக நடவடிக்கை எடுத்து மின் இணைப்பை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவேற்காட்டில் புதிதாக கட்டி திறக்கப்படாத பொது கழிவறையில் வட மாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு வீரராகவபுரம் பகுதியில் உள்ள நகரப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கழிப்பிடம் இன்னமும் பயன்பாட்டிற்கு வராத நிலையில் பொது கழிப்பிட வளாகத்தில் வட மாநில தொழிலாளர்கள் தங்கி அங்கேயே சமைத்து உண்டு வந்துள்ளனர். இந்த கழிவறையில் கால்நடைகள் வந்து சென்றதற்கு அடையாளமாக அதன் கழிவுகள் இருந்துள்ளன. அதையும் பொருட்படுத்தாமல் வட மாநில தொழிலாளர்கள் அந்த இடத்தில் தங்கியிருந்திருக்கின்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலான நிலையில் நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சென்று பயன்பாட்டிற்கு வராத புது கழிவறையில் தங்கியிருந்த வட மாநில தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து விசாரித்த போது அருகில் தனியாருக்கு சொந்தமான கோயில் ஒன்று கட்டப்பட்டு வருவதாகவும் அங்கு பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களை தங்க வைக்க இடம் இல்லாததால் பொது கழிப்பறையில் தங்க வைத்தது தெரிய வந்தது. புதிதாக கட்டப்பட்ட கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் வடமாநில தொழிலாளர்களை கழிவறையில் தங்க வைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் பகுதிகளில் பாதுகாப்பற்ற முறையில் செல்லும் கனரக வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நெடுங்குளம், கொம்பன்குளம், அமுதுன்னான்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கல் குவாரிகள் மற்றும் கிரசர் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கனரக வாகனங்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் அதிக பாரத்துடன் கொண்டு செல்லப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இங்கிருந்து விற்பனைக்காக கொண்டு செல்லப்படும் கற்கள், ஜல்லி கற்கள், எம்சாட் மணல் உள்ளிட்டவை லாரிகளில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறு கொண்டு செல்லப்படும் கனரக வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் வாகனத்தில் இருந்து ஜல்லி கற்கள் மற்றும் எம்சாட் மணல் சாலைகளில் சிதறுவதால் புழுதி கிளம்பி பின்னால் வரும் வாகன ஓட்டிகள் கண்களை திறக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் விபத்துகளை ஏற்படும் முன்பாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். அத்துடன் போக்குவரத்திற்கும் இடையூறாகவும் இருப்பதால் விதிமுறைகளை மீறி செல்லப்படும் கனரக வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் கடந்த 5 நாட்களுக்கு பின் பைக்காரா படகு இல்லம் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள்
மகிழ்ச்சியுடன் படகு சவாரி செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது. பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகளும் ஏற்பட்டன. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்ட நிலையில் தற்போது உதகையில் மழையின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான பைக்காரா படகு இல்லம் கடந்த 5 நாட்களுக்கு பின் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் குழு கால சூழலை அனுபவித்தபடி அதிவேக படகு மற்றும் மோட்டார் படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். பொன்னமராவதி அருகே கோயிலுக்கு சொந்தமான பொது இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வார்பட்டு கிராமத்தில் கருப்பர் கோயிலுக்கு சொந்தமான பொது இடத்திற்கு அருகே அதே கிராமத்தை சேர்ந்த முத்துக்கருப்பன் என்பவர் நிலம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் நிலத்தை அளந்து வேலி அமைக்கும் போது தலித் மக்களின் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையையும் அவர் சேர்த்து வேலி அமைத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை சிங்கமுனரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. திருச்சி பொன்மலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பாவை ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சார்பில் இலவச கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்காக ஆங்கிலம் பேச கற்றல், காகித பூக்கள் தயாரித்தல், காகித அலங்காரங்கள் செய்வது, கையெழுத்து மற்றும் எழுத்து பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள தலைப்புகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அத்துடன் பெண்கள் சுயதொழில் தொடங்கும் வகையில் ஆரி வேலைகள், மெழுகுவர்த்தி, பெனாயில் மற்றும் சோப் ஆயில்கள் தயாரிப்பு போன்ற பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. 1 மாத காலம் நடைபெற்ற பயிற்சி வகுப்பு நிறைவடைந்த நிலையில் நிறைவு விழாவில் குழந்தைகள் மற்றும் பெண்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பின்னர் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. ஒரகடம் அருகே நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அனைவருக்கும் பனைமரக் கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே நரேந்திரன் மற்றும் பூங்குழலி தம்பதியரின் 6 வயது சித்தார்த்தின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறுவனின் பெற்றோர் கிராமிய கலைகள் மீது கொண்ட ஆர்வத்தால் தனது மகனை பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகளுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். திருமண கொண்டாட்டத்திற்கு இணையாக நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அத்துடன் பனைமரங்களை பாதுகாக்க வலியுறுத்தி பனைமர விதைகளையும் மரக்கன்றுகளையும் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பிறந்தநாள் விழாவில் திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் கலந்து கொண்டு நடனமாடி உற்சாகப்படுத்தினார். ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் பாணியில் விவசாயிகள் எழுப்பிய கேள்விகளால் அதிகாரிகள் கதிகலங்கி போயினர். விவசாயிகளின் சிறப்பான சம்பவத்தை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இப்படி கட்டபொம்மன் படம் வசனம் போல புள்ளியியல் துறை அதிகாரிகளே
நீங்கள் எங்கள் கிராமத்து வயல்களில் நாற்று நட்டீர்களா, களை எடுத்தீர்களா, கதிரடித்தீர்களா என விவசாயிகள் பொங்கி எழுந்து கேள்வி எழுப்பியுள்ள சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிவயல் கிராமத்தில் 1600 ஏக்கர் அளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த 4 வருடமாக சரியான மழை பொழிவின்றி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு 39 கோடி ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிவயல் மற்றும் பனைக்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்திருந்த விவசாயிகள் ஓரிவயல் மற்றும் பனைக்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு ஏன் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த அதிகாரிகள் புள்ளியியல் துறையினரின் கணக்கெடுப்பில் தங்களது கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக சிபாரிசு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் புள்ளியியல் துறை அதிகாரிகள் இன்சூரன்ஸ்காரர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தங்கள் கிராமத்தை 4 வருடங்களாக இழப்பீட்டுத் தொகை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் விவசாயத்தையே அழித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டி ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த கிராம மக்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது புள்ளியியல் துறை அதிகாரிகள் எங்கள் கிராமத்து வயல்களில் நாற்று நட்டார்களா, களை எடுத்தார்களா, கதிரடித்தார்களா, எப்படி எங்களது கிராமத்தை எட்டி கூட பார்க்காமல் தவறான தகவல்களை அளிக்கலாம் என்றும் இன்சூரன்ஸ்காரர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு 4 வருடமாக இழப்பீட்டுத் தொகை வழங்காமல் ஓரிவயல் விவசாயத்தையே புள்ளியியல் துறையினர் அழித்து விட்டார்கள் என குற்றம் சாட்டினர். லஞ்சம் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் லஞ்சம் வாங்கிட்டேன் புள்ளி ஆயுத்துறக்காரன். இவன் வருஷம் எங்க ஊர்ல 0.0 இல்ல. அவன் வந்து கருத எடுத்தானா, களை எடுத்தானா, அங்க கருத அறுக்கிற வந்து பார்த்தானா, என்ன செஞ்சாங்க? வருஷம் புள்ளி ஆயுத்துறக்காரங்க வம்புக்கு பண்றாங்க. எந்த இதுக்குமே இல்ல. அந்த புள்ளி ஆயுத்துறக்கார அந்த டிபார்ட்மெண்ட் தான் வருஷம் பண்றாங்க. ஒரே வரப்புகளை கொண்ட விவசாய நிலங்களில் வெவ்வேறு புள்ளி விவரங்களை கொடுத்து கிராம விவசாயிகளுக்கு இழப்பீடு பெற முடியாமல் செய்த புள்ளியியல் துறையினரின் செயல் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பியுள்ள நிலையில் ஆட்சியர் உரிய ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் SSLC படித்த மாணவர்கள் 52 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி, சிவகாசி, கோயம்புத்தூர் என பல்வேறு மாவட்டங்களில் வசித்து வரும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு 1973ஆம் ஆண்டு தாங்கள் படித்த பள்ளியின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் பள்ளிக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்ட அரங்கும் கட்டிடம் கட்டி கொடுத்த முன்னாள் மாணவர் வள்ளியப்பன் என்பவருக்கு அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். 52 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் 2வது சந்திப்பாக நாம் சந்திக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பள்ளி பருவத்து நிகழ்வுகள் தான் ஆயுள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், தன்னார்வத்தையும் கொடுக்கும் என்ற இந்த நிலையிலே சொல்லிக்கொண்டு வருகை தந்த அத்துணை பள்ளி தோழர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை எறையூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த புனித ஜெபமாலை அன்னை தேவாலயத்தில் 155ஆம் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி விழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த தேர்பவனி நிகழ்ச்சியில் 7 தேர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற ஊர்வலத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். புகையிலை ஒழிப்பு தினத்தையொட்டி கடலூர் நகர அரங்கில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உலக புகையிலை ஒழிப்பு தின உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் புகையிலையை தடுப்போம், புற்றுநோய் தவிர்ப்போம் என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளுடன் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புகைப்பதை தவிர்ப்போம், ஒழிப்போம், புற்றுநோயை ஒழிப்போம், புகையிலை தவிர்ப்போம். திண்டுக்கல் அருகே சிறுமலை வனப்பகுதியில் அமைக்கப்பட்ட செயற்கை நீர்வீழ்ச்சி மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சிறுமலை வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஊராட்சி நிர்வாகத்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூலம் செயற்கை நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட்டது. சரியான பராமரிப்புகள் இன்மையால் தற்போது துர்நாற்றம் வீசும் பகுதியாகவும் மதுப்பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரின் பிரதான சாலைகளில் சுற்றி வரும் கால்நடைகளால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தென்பாதி, கச்சேரி சாலை உட்பட நகரின் முக்கிய சாலைகளில் நூற்றுக்கணக்கான கால்நடைகள் சுற்றி திரிகின்றன. இதனால் தொடர் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் சாலையில் சுற்றி திரியக்கூடிய கால்நடைகளை பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் மாறன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வணிக மற்றும் மேலாண்மை படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.